பௌஷ்ய மாதம் என்றழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 15ஆம் அத்தியாயமான 15ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்று நாம் முனிவர் வால்மீகி முனிவர் மன்னர் திரததன்மனிடம் கூறிய கதையை கேட்போம். அரசரே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்ட பின்னர் பிராமணர் சுதேவன் பகவான் ஸ்ரீஹரியின் முன் அமர்ந்தார். பின்னர் அத்தகைய கூற்றை கேட்டதும் மேகங்களை போன்ற ஆழமான குரலில் இறைவன் அவரிடம் கூறினார், மகனே, நீ நிறைய தவம் செய்துள்ளாய், எனவே நீ விரும்பியதை கேட்பாய். இதை கேட்டதும் சுதேவன், தாங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் பகவானே, எனக்கு ஒரு நல்ல மகனை தந்தருள வேண்டும். பிராமணரின் வார்த்தைகளை இப்படி கேட்டதும் பகவான் இறைவன் அவனிடம், மகனே, ஒரு மகனின் மகிழ்ச்சியை உருவாக்கியவனே, உன் நெற்றியின் அனைத்து எழுத்துக்களையும், அதாவது விதியையும் நான் கண்டேன். ஆனால் 7 பிறவிகளிலும் உனக்கு ஒரு மகனின் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. வேரிலிருந்து வெட்டப்பட்ட முள் போன்ற இறைவனின் கொடூரமான வார்த்தைகளை செவிமடுத்ததும் உன் மனைவி நீ இப்படி கிடப்பதைக் கண்டு சோகமடைந்தாள். தன் கணவன் ஒரு மகனின் மகிழ்ச்சியை இழந்ததைக் கண்டு அவள் அழ ஆரம்பித்தாள். பின்னர் வைஷ்ணவி தேவி தலையை பிடித்து கொண்டாள். கீழே விழுந்து அவள் போய் சொல்லும் தன் கணவனிடம், நாதனே, எழுந்து துக்கத்தை தாங்கிக் கொள்ளுங்கள். கொடுப்பவர் உங்கள் நெற்றியில் என்ன எழுதியிருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக அந்த மகிழ்ச்சியையோ அல்லது துக்கத்தையோ தாங்க வேண்டி இருக்கும் என்றாள். துக்கத்தால் நிறைந்த அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்ட கருடாழ்வார் துக்கத்தால் மூழ்கி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம், தயவு செய்து துக்கத்தில் மூழ்கிய இந்த பிராமண பெண்ணை காணுங்கள், வேலிநீர் விழும் கலக்கமடைந்த பிராமணரை காணுங்கள் என்றார். ஏழைகளே, உங்கள் துக்கங்களை தாங்க முடியாத கருணை எங்கே? இப்போது ஸ்ரீ நரன் நாரதரிடம் கூறினார். கருடாழ்வாரின் வார்த்தைகளை கேட்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கருடனுக்கு அமிர்தம் போன்ற வார்த்தைகளை கூறினார். பறவையே, கருடாழ்வாரே, இந்த பிராமணனுக்கு அவரது விருப்பப்படி ஒரு மகனை கொடுங்கள். பகவான் ஸ்ரீஹரிக்கு ஆதரவான வார்த்தைகளை கேட்ட கருடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அந்த பிராமணனுக்கு மிக அழகான ஒரு மகனை கொடுத்தார். வழிபாட்டினால் அந்த பிராமணன் ஒரு நல்ல மகனை பெற்று மகிழ்ச்சி அடைந்தார். பௌஷ மாதம் என்றழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 15ஆம் அத்தியாயமான 15ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.